நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த் ஆச்சு. தனியாக ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷெட்யூல் எப்படி போடுறதுன்னு தெரில சார். அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அன்னன்னைக்கு படிக்க கொடுக்குறது தான் படிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி படித்ததை எப்படி சார் ரீகால் பண்ணுறது? சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்னங்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து ஒரு நோட்டில் எழுது. இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டால் நீ என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும்? 6லேருந்து 12 வரைக்கும் புதிய புத்தகம் படிக்க வேண்டியிருக்குமா? சரி. பழைய புத்தகம் படிக்க வேண்டியது இருக்குமா? பழைய வினாத்தாள் படிக்க வேண்டியது இருக்குமா? பாடத்திட்டம் படிக்க வேண்டியது இருக்குமா? அதில் செய்யுள், உரைநடை, இலக்கணம் இருக்குமா? இது போக மார்க்கெட்டில் யாராவது ஒரு சில முக்கியமான புத்தகத்தை படிங்கன்னு வேணால் சொல்லலாம். இவ்வளோதான் அதிகபட்சம். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் வைஸாக ஏதாவது ஒரு புக்கு, இல்லைன்னா 1-2 புக்கு, அதாவது சிலபஸ் வைஸாக நமக்கு சொல்லித்தரதுக்கு ஏதாவது 1-2 புக்கு. ஸ்டாஃப் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அந்த சம்மா அதில் போட்டு பார்க்குறோம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கு. இவ்வளோ தான் மேக்ஸில். அதுமாதிரி அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சிலபஸ் வைஸாக படிக்க போகிறோமா, புக் வைஸாக படிக்க போகிறோமான்னு முதல்ல முடிவு பண்ணணும். அரசியலமைப்பு படிக்க நல்லா இருக்குன்றதால 6 to 10 புக் வைஸாக படிச்சுட்டு 11th 12th சிலபஸ் என்ன இருக்கோ அது மட்டும் தான் படிக்க போகிறோம். அது படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் எடுத்து பார்க்க போகிறோம். அதில் முகவுரையிலிருந்து ஆரம்பித்து பின்னாடி ஊழல் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்குது. அப்போ படிக்க வேண்டியது இதுதான் முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது ஒரு டேபிளில் மாற்றணும், ஒரு நோட் எடுக்கணும். எடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6, இயல் 7, இயல் 8, இயல் 9 போட்டாச்சா? போட்டுட்டு இப்படி கோடு போடணும். நீ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண போறியோ அத்தனை கோடு போட்டுரு. இப்போ 6 தடவை ரிவிஷன் பண்ண போறேன்னா 6 காலம் போடு. இப்படி ஒவ்வொரு இயலுக்கு இடையில ரோ போடு. போட்டுட்டியா? போட்டுட்டு நீ என்னைக்கு தடவை படிக்கிறியோ அந்த தேதியை எழுதி எவ்வளோ நேரம் படிச்சுன்னு எழுதி வச்சுட்டு அவ்வளோதான். எப்போவுமே ஒரு பாடத்தை 3 தடவை படித்தாதான் நம்ம அதை படித்து முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 3 ரீடிங்க்கு பேர் இமீடியட் ரிவிஷன் பேர். அதுக்கடுத்து மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன் பேர். கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம், அதுக்கு பேர் ரிலாக்ஸ் ரிவிஷன் பேர். ஆனால் ரிலாக்ஸ் எல்லாம் யாரும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதில்லை, ப்ரெஷரில் தான் ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க. 3 ரிவிஷன் இருக்குது: இமீடியட் ரிவிஷன், ரிப்பீட் ரிவிஷன், ரிலாக்ஸ் ரிவிஷன். நீ ஒரு 3 தடவை இமீடியட் ரிவிஷன் பண்ணு. அதாவது இன்னைக்கு படிச்சேன்னா அதை நாளைக்கு ஒருக்க பாரு, நாளை கழிச்சு ஒருக்க பாரு. அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியோ டெஸ்ட்டுக்கு முன்னாடியோ ஒருக்க பாரு. அதுக்கப்புறம் பரீட்சைக்கு முன்னாடி பாரு. எத்தனை ரிவிஷன் உனக்கு வேணுமோ அத்தனை காலம் போட்டு வச்சுட்டு நீ என்ன படித்தாலும் அதை எழுதி வச்சுட்டேனாலே எப்படி ரிவிஷன் பண்ணணுன்ற எண்ணம் உனக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அது சின்ன சின்ன யூனிட்டாக பிரி, அதுக்கு ஒரு பாக்ஸ் போடு. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நேசிக்கும் போது நமக்கு நிறைய சிந்தனை தோன்றும். சிந்தனைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி. அந்த மின்னல் தோன்றும் போதே அதை மின்சாரமாக்கி பயன்படுத்திடணும். மீண்டும் அதுபோல் ஒரு மின்னல் என்றைக்குமே தோன்றாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நேசித்து படிக்கும்போது நிறைய ஸ்பார்க் கிடைக்கும். இப்போ இந்த மீட்டிங்கில் எவ்வளவோ மின்னல் உனக்கு தோண்டி இருக்கும். நம்ம அப்பாவை இதே மாதிரி கொண்டு வரணும், நம்ம இப்படி படிக்கணும், மணிக்கணக்காக படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு தோணி இருக்கும் இல்லையா? ஒரு மேடைக்கு கூட வரணும்னு எத்தனையோ பேருக்கு தோணி இருக்கும். ஆனால் அந்த மின்னலை எத்தனை பேர் பயன்படுத்தினீங்க? ஒரு சிலர் மட்டும்தான் ஏறி வந்து மேடையில் உட்காந்தீங்க. பாதி பேர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டு வருவேன், அப்படி வருவேன், இப்படி வருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கதவாவே மாறி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்க போய் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம், இல்லைன்னா இருக்க மாட்டோம். அது மாதிரி மனசில் அப்பப்போ புதுசாக சிந்திப்போம். இதை இப்படி படிச்சானா, அப்படி படிச்சானா, இப்படி ரிவிஷன் பண்ணா, அதை உடனே செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று அனுபவம், இல்லை வெற்றி. யாராவது நமக்கு டீச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது நமக்கே நிறைய ஐடியா தோணும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ, ஒருத்தர் பேசுறதை கேட்கும் போதோ, ஒரு ஸ்பீச் கேட்கும் போதோ, ஒரு வீடியோ பார்க்கும் போதோ, இல்லை நமக்கே திடீர்னு இதை இப்படி எழுதுனானா, அப்படி எழுதுனானா, இப்படி அண்டர்லைன் பண்ணான்னு தோணும். அதை உடனே செஞ்சு பார்க்கணும். ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா தங்கம்? உன்னுடைய பழக்க வழக்கத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை கொஞ்சம் மாற்றி யோசி. கொஞ்சம் உன்னோட டிசிப்ளினை சேஞ்ச் பண்ணு, கொஞ்சம் அல்டர் பண்ண போதும். ஒரு டிகிரி திருப்பினா நியூயார்க்கு போகிற ஃப்ளைட்டு வாஷிங்டன் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறதுல சின்ன முன்னேற்றம் வேணும். மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்த்தானே, எக்ஸ்பிளனேஷனை நோட்டு போட்டு எழுதுனானே, டீச்சர்ஸ்ட்டை போய் பேசினானே, இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கணும். அதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு சின்ன சேஞ்ச். மோட்டிவேஷன் 2 நாளைக்கு தான். ஆனால் உன் டிசிப்ளினில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என் வாழ்நாள் முழுக்க உனக்கு வெற்றி தான். புரியுதா புரியலையா? அதனால் முதல்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதை தனித்தனி யூனிட்டாக பிரித்து அதுக்கு பாக்ஸ் போடு. நீ இன்னைக்கு போட்ட எஃபர்ட் அதில் கொண்டு போய் பதிவு செஞ்சு வை. அது ரிவிஷன் டேபிளாக உன்னுடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ சப்போஸ் இது கிளாஸாக இருந்து போர்டாக இருந்தால் நானே உனக்கு ஒரு ரிவிஷன் டேபிள் வரைஞ்சி காட்டியிருப்பேன். புரியுதா? நல்ல கொஸ்டின். இதுதான் தேவையே. எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப அவசியமானது. எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த கேள்வி தான் நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட நிறைய தடவை கேட்கணும். என்னை கேட்டால் ஒரு கிளாஸில் ஒரு செஷன் நடத்துறதுக்கு பதிலாக எப்படி நான் படிப்பேன், எப்படி ரிவிஷன் பண்ணுவேன், எப்படி நோட்ஸ் எடுப்பேன், எப்படி குரூப் ஸ்டடி பண்ணுவேன், எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவேங்கிறத கிளாஸாக எடுக்கணும். ஏன்னா அதுதான் மீன் பிடிச்சி வாயில் ஊட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சமம். அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான். எப்படி படிக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும், பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது. நான் இப்போ நிறைய டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா என்னால் 10,000 மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனால் அவங்கள வழி நடத்துகிற 100 வாத்தியாருக்கு கிளாஸ் எடுக்கலாம்ல. அதனால் இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் ஆரம்பித்து நம்ம போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், சப்ஜெக்ட் எப்படி கற்றுக் கொடுக்கணும். அதே போல் டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் போட்டிருக்கேன். டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் ட்ரைனிங் வராங்க என்கிட்ட. அவங்க டெய்லி செமினார் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு 2 மாதமாக அந்த விஷயத்தை சின்சியராக பண்ணுறேன்.
ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, டீச்சர்ஸ் ஒரு டீச்சரை சரி பண்ணால் 100 ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணிக்கலாம், 100 டீச்சரை சரி பண்ணால் 10,000 ஸ்டூடெண்ட்டை வழிகாட்டலாம். நான் எல்லாரையும் சிந்திக்க வைங்க, அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக விரைவிலே உங்களுக்கு அது வந்து சேரும். உங்களுக்கே ஒரு செஷன் ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு செஷன் நடத்த சொல்கிறேன். தேங்க்யூமா, நன்றி. நான் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேன். எல்லாருமே அப்படி தான். செய்யப்படாத வரை எதுவுமே ஆச்சரியமாக தோன்றும், செய்த பிறகு அது சாதாரணமாக தோணும். இங்கே படித்து பாஸ் பண்ணவங்கள்ட்டலாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அக்கா எப்படிக்கா பாஸ் ஆகுறதுன்னு கேளுங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிம்பாங்க. நீலாம் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன் அப்படிம்பாங்க. நான் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் மோட்டிவேட் தானே பண்ணுறீங்க. சத்தியமாக நான் உன்னை மோட்டிவேட் பண்ணி நீ பாஸ் ஆவேன்னு சொல்லலை. நான் எதை வச்சு நீ பாஸ் ஆவேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? எதை வச்சு? நானே பாஸ் ஆகிட்டேன், நீ ஏன் பாஸ் ஆக மாட்டா அப்படிமா? ஏன்னா அவரவர் எவ்வளோ யோக்கியம்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி டைம் டேபிள் போட்டோம், நம்ம எப்படி அரைகுறையாக படித்தோம், எத்தனை நாள் மறந்தோம், எத்தனை நாள் தூங்கணும், கன்சிஸ்டன்சியாக படித்தோமா இல்லையா, எல்லா சேட்டையும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. ஏன்னா நம்மளே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், அவங்க வர மாட்டாங்களா? என்னை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நீ பெஸ்ட்டாக தான் இருக்க அப்படின்னு, அதான் ரீசனு. அந்த மாதிரி தான். அதனால் நிச்சயமாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னா அது காரணம் நான் பொருளை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னொன்று, நான் பாடம் சொல்லிக் கொடுக்குறேன்னா, என்றைக்குமே ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா அந்த கருத்தை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கருத்து தெரிஞ்சால் அதை எத்தனை பேர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்குறேன், அப்போ அது ஒரு போதை தானே, அதில் எனக்கு ஒரு புகழ் கிடைக்குதில்ல. மதுவை விட அதிக போதை தருவது புகழ். எனக்கு நான் படிக்கிற ஒவ்வொரு வரியும் எனக்கு புகழை தருகிறது. அப்போ எவ்வளோ போதையாக நான் படிப்பேன் அதை, அப்போ எவ்வளோ ஆர்வமாக படிப்பேன் நான் அதை. அதனால தான் என்னால் படித்த உடனே மனசில் நின்றுக்குது. புரியுதுங்களாங்க? ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு பலன் இருக்குன்னா, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நீ எப்படி சமைப்பேன்? ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன். இல்லை சார் வராரு இன்னைக்கு சமைப்பியா, சார் வராரு இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுப்பேன். இல்லை ஒரு பிரியத்தில், அந்த மாதிரி ஒரு பிரியத்தில் நம்ம வந்து செய்கிறோம் அதை. ஏன்னா நம்ம செய்கிற காரியத்தால் ஒரு பலன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. எப்போதும் சமைக்கிறோம், ஆனால் இன்றைக்கி சமைக்கிறது வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்கன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறோம், ஒரு ஆர்வமாக சமைக்கிறோம். அதே போல தான். சரி, அதனால் நான் சொல்லிக் கொடுக்க எனக்கு பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. அதனால நான் பயன்படுத்துகிறேன். எந்த படித்தாலும் எதை படுத்தினாலும் பயன்படுத்துறதால எனக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குது. நீங்களும் படித்த படிப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை விட்டு அந்த படிப்பு போகாது. யாருக்கா சொல்லிக் கொடுங்க, இல்லை குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். சரியா? ஓகே. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. வீட்டில் பிள்ளைங்களை வந்து நீ படிடா பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்கிறோம், ஆகிறானோ இல்லையா சொல்கிறத என்னைக்காவது விட்டுருக்காங்களா? விட மாட்டாங்க. மூச்சுள்ள வரைக்கும் நல்ல விஷயங்களை நம்ம போதிச்சுக்கிட்டே இருப்போம். The world is a stage, we are all actors. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நம்மளாம் நடிக்க வந்த நடிகர்கள். இறைவன் எனக்கு கொடுத்த வேஷம் நீ எல்லார்ட்டையும் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத இறைவன் பார்த்துப்போம். அதனால நேர்மையை விதைத்து கொண்டே இருப்போம். நம்ம சொல்லலாம், விதைப்போம் முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். ஆனால் நம்ம முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டக்கூடாது. நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்போம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நம்ம இன்னைக்கு இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறீங்களே, ஏன்? நல்ல விஷயங்களை எந்த அளவுக்குனாலும் கேட்போம். கேட்குற அளவுக்காவது நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமா. அதுக்கு தான். அது போல தான் சில நேரங்களில் பெரிய ரிசல்ட்டை நினைக்கும் போது நமக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ரிசல்ட்ஸை பெருசாக எடுத்துக்காமல் ஒர்க் பண்ணோம்னா மெய்வருத்தையாவது கூலி நமக்கு கிடச்சிருக்கும். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். ஏன்னா நிறைய நேரங்களில் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த 57 பிரான்ச்சை கட்டி காப்பாற்றணும்னு நினச்சோம்னா அது ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நாளைக்கு காலையில் ஏதாவது ஒன்றுனா கூட கவலைப்படக்கூடாது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்டவனை ஒன்றுமே வீழ்த்த முடியாது யாராலையும். புரியுதுங்களா? உனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறோன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பண்பை தான் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் தாசா, ரொம்ப ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நீ இருக்கு போய். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.